கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்துவோம். எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை துதித்து பாடும்போது நம்முடைய இருதயம் மகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும். துதியா என் நாவு தொடர்ந்து இருப்பதாக. என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நன்றியுடன் துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். இரக்கமுள்ள தெய்வமே, அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகள் கம்பீரமாய் பாடுகிறது. மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கலிகூறுகிறதற்காக நன்றி. இந்த வேளையில் கர்த்தரை துதித்து பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செழித்திருக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த 2 வசனத்திலே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த நன்மைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் இப்படி பாடுவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதத்தின் துவக்கம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, மிகவும் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளம் துன்பத்தின் பாதையில் அவர் கடந்து போயிருக்கிறார். அவர் ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் கடந்து வந்த பாதைகளெல்லாம் மிகவும் கடினமானவைகள், வேதனை நிறைந்தவைகள். மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி எத்தனையோ தீங்கான காரியங்களை செய்த அந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு ஆண்டவருடைய நன்மையை நாடின போது கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார்.
அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, எதுவரைக்கும் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லி அவர் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறதும், அவருடைய கூப்பிடுதலுக்கு அந்த சங்கீதத்தின் முடிவில் கர்த்தர் நன்மையான பதிலை தருவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவர் சொல்கிறாரு, நான் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். துவக்கம் ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய ஒரு வேதனை, ஒரு அங்கலாய்ப்போடு கூட, ஒரு வேதனையோடு கூட அந்த சங்கீதத்தை தொடங்கி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அவனுடைய சஞ்சலங்களை ஆண்டவர் மாற்றி கர்த்தரை பாடும்படிக்கு அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஏதோ சில சூழ்நிலையில் மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மனசஞ்சலத்தில் வேதனையில் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை. உங்கள் சத்துரு உங்களை விட உங்களை உயர்த்தி காண்பிச்சு உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைத்து உங்களை துன்புறுத்துகிறாங்களா? நீங்கள் இன்றைக்கி தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற இந்த துன்பத்திலிருந்து உங்களை உயர்த்தி உங்களை கர்த்தர் பாட வைத்து சந்தோஷப்பட உதவி செய்வார். எனவே கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14:1 படிச்சிங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை கலங்காதபடிக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கி உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் தந்து உங்களை திடப்படுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பயணிக்க தீர்மானம் பண்ணுங்கள். அவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அழுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவருக்கு முன்னால் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை கரம் பிடிச்சு நேர்த்தியாக, மகிமையாக, ஆசீர்வாதமாக நடத்தி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. பலவிதமான துன்பத்தின் நடுவில் கடந்து போகிற பிள்ளைகள் மனச்சோர்வுனால அழுகையோடும் புலம்பலோடும் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தயவு பாராட்டுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் அன்பை கட்டளையிடுங்கப்பா, தயவை கட்டளையிடுங்கப்பா. இரக்கத்தை கட்டளையிட்டு அவங்க கரத்தை பிடிச்சி நீங்கள் தூக்கி நிறுத்தி சாட்சியாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த துயரம் நீங்கி கர்த்தரை பாடுகிற ஒரு இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.